ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் குழம்பு தாங்க. அது காரசாரமாக சூப்பரான ஒரு வெண்டைக்காய் குழம்பு. வெண்டைக்காய் புளிக்குழம்புன்னு சொல்லலாம், இல்லை வெண்டைக்காய் காரக்குழம்புன்னு கூட சொல்லலாங்க. ரொம்பவும் நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செய்யவே தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வெண்டைக்காய் குழம்புல நிறைய பேர் தேங்காய் ஊற்றாமல் செஞ்சால் பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் ஊற்றாத வெண்டைக்காய் காரக்குழம்பு ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. நான் சொல்ற இந்த மெத்தட் நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் கொஞ்சம் கூட வளவளப்பு தன்மையே இல்லாம, ரொம்பவும் நல்லா இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சுலபமாவும் செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. குயிக்காவே செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாவும், சூப்பராவும், டேஸ்ட்டாவும் வெண்டைக்காய் புளிக்குழம்பு, இல்லைன்னா வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்றதுன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாங்க. ரொம்ப ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ தான் நம்ம வீடியோ முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் இன்னும் வேறு ஏதாவது வீடியோ போடணுன்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோவை போட்டு விடுறேன். வெண்டைக்காய் காரக்குழம்பு ரொம்ப சுலபமாகவும் ஈஸியாகவும் எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப மசாலாலாம் ஊற்ற போகிறது இல்லைங்க. குறைவான மசாலாவில் தான். அதிக மசாலாவும் இருக்காது. அதிக தேங்காயும் ஊற்றாம கொஞ்சமாக மசாலா போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக வெண்டைக்காய் குழம்பு வீட்டு முறைப்படி எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு வாணலில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்படி வதக்கி நம்ம எடுக்கிறப்போ கொஞ்சம் கூட அந்த பசப்பசப்பு இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக வெண்டைக்காய் நல்லாயிருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட அந்த பிசுப்பே இல்லை பாருங்கள். இப்போ இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக நான் வெந்தயமும், அது கூடவே ஜீரகமும் கலந்து வச்சுருந்தேங்க. அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கிட்டோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தனித்தனியாக சேர்த்துறதா இருந்தாலும் தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. இல்லை நான் கறி வடகம் சேர்த்துறேன் அப்படின்னாலும் நீங்கள் கறி வடகம் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம புளி ஊற்றி தான் செய்ய போகிறோம் அப்படின்றதுனால கறி வடகம் சேர்த்துனாலும் நீங்கள் கறி வடகம் சேர்த்துக்கலாம். நான் கறி வடகம் சேர்த்தலை. இப்போ கடுகெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், 4 பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நம்ம அந்த வாணல்லே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா இந்த மாதிரி வதங்கட்டும். இப்போ பாருங்கள் வெங்காயம்லாம் நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 4 தக்காளியை நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. தக்காளி நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். நான் கட் பண்ணி அப்படியே சேர்த்துக்கிறேங்க. நல்லா வதக்கி எடுத்துடலாம். கட் பண்ண தக்காளி எல்லாத்தையும் குட்டி குட்டி தக்காளியாக இருக்கிறதுனால நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் நீங்கள் 2 தக்காளி எடுத்தால் போதும். தக்காளி, வெங்காயம், பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கிடலாங்க. தக்காளிலாம் நல்லா கொலைய வதங்கணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வதக்குறப்போ தக்காளிலாம் ஈஸியா வதங்கிரும். அதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்து நம்ம வதக்கலாம்.
தக்காளி எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாங்க. ரொம்ப ரொம்ப சுலபமா செஞ்சிரலாங்க. நம்ம குக்கிங் சேனல்ல வர எல்லா குக்கிங்குமே ரொம்ப சுலபமா தாங்க இருக்கும். ரொம்ப பெரிய வீடியோவும் இருக்காது. ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். செய்யவே தெரியாதவங்க கூட ஈஸியா செஞ்சிரலாம். கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம குழம்பெல்லாம் ஒரு 10 நிமிஷம், 20 நிமிஷத்துலயே செஞ்சு முடிச்சிரலாங்க. ரொம்ப டைம் எடுத்துலாம் செய்ற மாரிலாம் நம்ம குழம்பு இருக்காதுங்க. ஈஸியா செய்ற மாரி தான் இருக்கும். நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். புதுசா ஃபாலோ பண்றீங்க. புதுசா பார்க்குறீங்களும் கண்டிப்பா நீங்களும் இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாங்க. ரொம்ப குயிக்கா ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி செய்யணும்னா, கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வெங்காயம்லாம் நல்லா கொழைய வதங்கிடுச்சு பாருங்க. இப்ப இது கூட நம்ம வாணல்ல வெண்டைக்காய் எல்லாம் நம்ம எண்ணெயில விட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா? அது எல்லாத்தையும் நம்ம நல்லா இது கூட சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வெண்டைக்காய் எல்லாம் எண்ணெயிலேயே வதங்கி 3/4 அளவுக்கு வெண்டைக்காய் வெந்துருச்சுங்க. வெண்டைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு, தக்காளி, வெங்காயத்தோட நல்லா இந்த மாரி வதக்கி விட்டுறலாம். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு பாருங்க. இப்ப நம்ம வீட்ல வச்சு குழம்பு மிளகாத்தூள் தாங்க சேர்த்த போறோம். வேற எந்த பொடியுமே நம்ம சேர்த்த போறதில்ல. குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு முழு ஸ்பூனா எடுத்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா இப்படி கலந்து விட்டுறலாம். புளி ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் அளவுக்கு புளிய நான் ஊற வச்சு வச்சிருக்கேங்க. அதையும் நம்ம கரைச்சிட்டு, ஒரு 2, 3 டம்ளர் வர மாரி புளி தண்ணிய நம்ம நல்லா கரைச்சு இது கூடவே ஊத்திக்கலாங்க. எலுமிச்சைப்பழ சைஸ் அளவுக்கு ஊத்துனா நல்லா காரசாரத்துக்கு ரொம்பவும் நல்லாவே இருக்குங்க. இல்ல உங்களுக்கு புளிப்பு கம்மியா வேணும் அப்டின்னா, அது கூட கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. இப்ப பாருங்க ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா, கமகமன்னு சூப்பரா நமக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பு, இல்லன்னா வெண்டைக்காய் காரக்குழம்பு தயாராயிருச்சு. ரொம்ப ரொம்ப சுலபமாவும், ஈஸியாவும் கண்டிப்பா செய்யணும்னா, நம்ம சேனல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப தான் நம்ம சேனல மொதல்ல நீங்க பார்க்குறீங்க அப்டின்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்டியே லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா இன்னும் இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு ரெசிபி ட்ரை பண்ணணும் அப்டின்னா, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். தேங்க் யூ.